மிஸ்டர் ரெடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்போ வாழ்க்கையில நிறைய பேர் இந்த ஆண்மை பிரச்சனைக்காக அல்லும் பகலும் நொந்து நூலாகி வெந்து வேடாயிடுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான். இப்போ அதுல என்ன பிரச்சனை இருக்குன்ட்டா, இன்னைக்கு அவசர காலமாக இந்த கம்ப்யூட்டர் காலத்துல தெம்பூட்ட வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டோம். எல்லாருக்குமே இப்போ தெம்பூட்டணும். கம்ப்யூட்டர்னு 24 மணி நேரம் கம்ப்யூட்டர், கைஃபோன். ஒரு காலத்துல இப்பவும் அதையும் வன்மையாக கண்டிக்கணும். கைப்பழக்கம் இருந்தால் தவறு. ஆனால் இப்பொழுது கையும் போனுமான அந்த பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம். இது ஒரு கைப்பழக்கம் தான். இந்த கைப்பழக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த போனை வச்சு நோண்டிக்கிட்டே கிட்டத்தட்ட இரவு ஆயிடுது. இரவு தூங்கி, அதாவது பொழப்பே அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பசங்களுடைய படிப்பு, பிழப்பு எல்லாம். அதே மாதிரி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனம் அதில் இருக்கணும். கண்டிப்பாக தூங்கும் பொழுதும் தூக்கமும் போயிடுது. சாப்பிடும் பொழுதும் அதில் கவனம் வச்சு சாப்பிட முடியல. 24 மணி நேரம் ஃபோன். ஆக ஒரு காலத்தில் வாழ்க்கை மனிதன் ஃபேனோட நின்ன காலங்கள்லாம் சிறப்பாக இருந்தது. இப்போ ஃபோனோட வந்துட்டோம் இல்லையா? இப்போ போன் போயிடுச்சு. இப்போ ஃபோன் வந்த அப்படின்னால போன் போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? டோட்டலாக மனம் பாதிக்கப்பட்டா எல்லாமே பாதிச்சிடும். அப்போ போனுன்னு ஏன் அதை சொன்னான்னா, நம்முடைய ஆண்மையினுடைய அஸ்திவாரமே நம்முடைய முதுகெலும்பு தான். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் சூட்சும நாடி பிரச்சனை ஆகும் பொழுது எல்லா நாடிகளும் சப்த நாடிகளும் ஒன்றுங்க. 7 இது ராஜநாடிகள். சப்த நாடி 7 நாடி ராஜநாடி. ஆனால் 72,000 நாடி மொத்த நாடி 72,000 நாடி. ராஜநாடிகள் சப்த நாடி. அதிதீவிர ராஜநாடிகள் 3, முக்கிய நாடிகள் 3: வாயு, பித்தம், கபம். இப்ப இந்த பாரம்பரிய முறையில நாம இதெல்லாம் அனுபவம் தான். அனுபவத்தை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இங்க மருந்தா சொல்லிட்டு இருக்கோம், விருந்தை சொல்கிறோம். ஆகவே தெரிந்து கொள்ளுங்கள். சரி, ரொம்ப கேஷுவலா சிறப்பா எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு விஷயம்தான் இது. இப்ப ஆண்மைக்கு பல்வேறு வகையான மருந்துகளை இப்ப நாங்களே இருக்கோம். பாரம்பரிய முறையில ஏகப்பட்ட ஆண்மை மருந்துகளை தயாரிக்கிறோம், வழங்குறோங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது இந்த நல்ல விஷயத்த அனுபவ விஷயத்த சொல்லணும்ல. யாம் பெற்ற இன்பம் பெருக வையம் அப்படிங்கும்போது கம்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கம்பு என்றாலே தெம்பு. அப்ப நமக்கு இடுப்புக்கு கீழ் உள்ள பிரச்சனை தான் நமக்கு வாழ்க்கையினுடைய வம்பு. அந்த வம்புகள்ல இருந்து நம்மளை விளக்கி வாழ்க்கை பிரச்சனை என்கின்ற வம்புகள்ல இருந்து விளக்கி கொண்டாடுறது கம்பு. இத நான் சொல்றத நீ நம்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த கம்பு தான் உங்களுக்கு தெம்ப கொடுக்கும். அப்படியா சார்? ஆமா. அதாவது அம்பு விடுகிற ஆற்றல் அவன் வேடனுடைய கை தெம்புல இருக்குன்னா, எப்படி அம்பு விடுகிற ஆற்றல்? ஏன்னா வில்ல இழுத்து அவன் எவ்வளவு வேகமா அப்படி விடுறானோ அப்பதான் அது இதாகும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு தெம்பு உங்களுக்கு கிடைக்கும். எது கொடுக்கும்? கம்பு கொடுக்கும். கம்பு தெம்பு கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். சரி, அப்ப சில பேரெல்லாம் கம்பை நம்ம ஒதுக்கணுமே. யாரெல்லாம்? யாருமே ஒதுக்க வேண்டாம். வெறுக்கவும் வேண்டாம், ஒதுக்கவும் வேண்டாம். சுகர் நோயாளி கம்பு சாப்பிடலாமா? 1000% சாப்பிடலாம். சரி, என்ன செய்யணும் சார்? அதுல கம்பஞ்சோறு ஆக்கணும். மதியத்துல கம்பஞ்சோறு ஆக்கணும். இதை இந்த ஆண்மை இழந்தவர்கள் கம்பஞ்சோறு நல்லா சாப்பிடணும். ஆண்மை இழந்தவர்கள், பெண்களுக்கு சொல்றேன். பெண்களுக்கு பெண்மைகள், அதாவது அதுல சிற்றின்பத்துல ஈடுபாடு, நாட்டம் இல்லாம வாழ்க்கை வெறுத்து போகணும் அங்கலாய்க்கிறாங்களா, அவங்களுக்குலாம் சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் இந்த கம்பஞ்சோறு சிறந்த சாப்பாடு. அன்றைய காலத்துல தமிழனுடைய ஒரு என்ன சொல்றது, தனி நிகர் சாப்பாடுங்க கம்பஞ்சோறுலாம். கம்பஞ்சோறும் தயிரும் போட்டு அவங்க உழைப்பாடு. ஏன் நான் தயிருக்கு வரமாட்டேன், ஏன் சொல்றேன்னா அதிக உழைப்பு உங்களுக்கு இல்லை. ஆக இதுல ஆனா எல்லாருமே கம்பஞ்சோறுனா கரைச்சி குடிக்கலாம் போவீங்க. அப்படி இல்லை. இதுல ஒரு சின்ன திருத்தம் உங்களுக்கு. ஏன்னா இன்றைய காலத்துக்கு ஏற்ப அனுபவ ரீதியா சொல்றேன். ஏன்னா
இங்கதான் ஒரு மிஸ்டேக் ஆயிரும். நீங்க பழைய சோத்துக்கோ பழைய கம்மங்களுக்கோ போயிட்டா சுகர் நோயாளிகளுக்கு ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பழைய சோத்துல கம்மஞ்சோரா இருந்தாலும் சரி எந்த சோறா இருந்தாலும் பழசாகும் பொழுது சுகர் ஏறும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். புதுசா கம்மங்கூழ கிண்டுறீங்க, அதை அதாவது கம்மஞ்சோறு ஆக்கிடுறோம், ரைட்டா? கம்மஞ்சோறு ஆக்கிட்டு அதுக்கு என்னதுன்னா பூண்டு குழம்பு வைக்கணும். பூண்டு குழம்பு ஆணம்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கம்னா, ஆணம், பூண்டு ஆணம். அப்ப பூண்டு குழம்பை எப்படி உங்க ஸ்டைல எப்படி வேணாலும் வைங்க. ஆனா இந்த பூண்டு குழம்பு வந்து இந்த பூண்டு குழம்பு வைக்கும்போது சிறுகீரகம் பார்த்தீங்களா, சீரகமும் சிறுகீரையும் அதாவது சீரகமும் பூண்டு கலந்த சிறுகீரை அதாவது கடையணும். கம்மஞ்சோத்துக்கு சிறுகீரைய சீரகம் பூண்டு போட்டு தாளிச்சு, பூண்டு நிறைய போடணும். அதாவது சாப்பிடும் போதே மிக்சர்ல எப்படி வந்து உங்களுக்கு மிக்சர்ல நீங்க சாப்பிட்ற மிக்சர் இருக்குல்ல, வேர்க்கடலை எப்படி கிடக்குதோ அது மாதிரி பூண்டு கிடக்கணும். அதுல ஒரு வாய்க்கு 2 பூண்டாவது வந்துடணும். யாருக்கு சொல்றேன்? ஆண்மைக்கு. அப்ப இந்த பூண்டு அதிகமா போட்டு சிறுகீரை கிடைக்கலன்னு என்ன சார் பண்றது? அரைக்கீரை கண்டிப்பா கிடைக்கும். அரைக்கீரையோ சிறுகீரையோ கடைஞ்சி இதுல வந்து பூண்டும் சீரகமும் போட்டு தாளிச்சு, நிறைய பூண்டு 2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சு, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அரைக்கீரையோ சிறுகீரையோ அதுக்கு மேல போட்டு நல்லா வேக விட்டு கடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க. கடைஞ்சி இதை பதமா சூடா எடுத்து அதுல மிளகாய் காரம்லாம் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. மிளகாய் உங்க சௌகரியம் சேர்த்துக்கலாம். இந்த சூடா இருக்க கம்மஞ்சோத்துல போட்டு பெண்ணு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சுவையாக இருக்கும். பாருங்க, இதுல புளி சேரல, எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, மிக சுவையாக இருக்கும். அப்படி கொஞ்சம் வேணும், ஏதாவது புளிப்பு தன்மை வேணும்னா நீங்க தக்காளி பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. அப்படி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த கம்மஞ்சோத்தை சூடா சாப்பிட்றது வந்து தினமும் 48 நாள் தொடர்ந்து மதியம் கம்மஞ்சோறு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதிகள் பலப்படும், இடுப்புறுப்புகள் பலப்படும். இதெல்லாம் நீங்க அதுக்கு பேரே கம்பு. ஆகவே கம்பு சாப்பிடும் பொழுது நமக்கு தெம்பு வந்து விடும். அது பொய்யெல்லாம் கிடையாது, நான் விளையாட்டுக்கு தான் சொல்றேன், உண்மையே சொல்றேன். இப்ப கம்பு பாருங்க, நம்ம இப்போ வந்து ஒருத்தரை போய் அடிக்க போறோம்னு வச்சுங்க, எலி அடிக்க போறோம், மான வேட்டையாட போறோம், இந்த மாதிரி அந்த காலத்துல சொல்லுவாங்க, கம்பே தடியே வந்து சரியா இல்லை, இவன் வேட்டைக்கு போறான், வேட்டைக்கு மூஞ்சப்பார் அப்படிமா. அப்ப நான் வந்து வேட்டைக்கு செல்லும் பொழுது கையில அந்த காலத்துல இருந்தவங்க ஒரு நல்ல மரமா பார்த்து வஜ்ரம் பாய்ஞ்ச ஒரு கட்டையா பார்த்து எடுப்பான். கம்பு கையில வச்சிருக்க வேல் கம்புகள்லாம் அந்த மாதிரி உறுதியா இருக்கணும். அது மாதிரி உங்களிடம் இருக்கக்கூடிய உடல் வாகு, நம்முடைய எலும்பு நரம்பெல்லாம் உறுதி செய்யக்கூடிய ஆற்றல் கம்புக்கு உண்டு. அது கம்பஞ்சோறு அப்படி சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், அதையே தீனியாகவும் சாப்பிடலாம். எப்படின்னா, இந்த கம்பை வறுத்தரணும், நல்லா கம்பை வறுத்துட்டு அதுல அச்சு வெல்லம், நான் சொல்றது உண்மையான அச்சு வெல்லம், சோடா மாவு போடாத. இப்பெல்லாம் நிறைய மண்டை வெல்லம் உருண்டையா, இப்ப எங்க பார்த்தாலும் உருண்டையா உருட்டி அந்த சோடா மாவு போட்டுறாங்க. சோடா மாவு சேர்க்காத அச்சு வெல்லம் மிக மிக இரும்பு சத்து உள்ளது ஐயா, நல்லா புரிஞ்சுக்க, இரும்பு சத்து மிக்கது அந்த அச்சு வெல்லம். இந்த அச்சு வெல்லத்தை இந்த கம்பை இடிக்கணும். கம்பை வறுத்துட்டு இப்போ இடிக்க வேண்டியதில்லை, மிக்சிலே போட்டு அடிச்சிடலாம், அவ்வளோதான். அச்சு வெல்லத்தை நல்லா தட்டி போட்டு அதையும் சேர்த்து மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா மாவா அப்படியே சூப்பர் மாவா வந்துடும். ஏலக்காய், அதில் செலவாதெல்லாம் பார்க்க ஏலக்காய் விலை கூட அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 50 கிராம் ஏலக்காய் வாங்கி நல்லா நொறுங்க தட்டிடணும், மாவாக ஆக்கிடணும். அதில் எடுத்து மனசார போட்டணும், அதில் போட்டு சும்மா போட்டு பிணைஞ்ச முதல்ல அதுவே வாசமாக இருக்கும் பயங்கரமா. ஏன் ஏலக்காய் போட சொல்றேன்னா, மிகவும் ஆற்றல் கிடைக்கும் உடம்புக்கு. ஏலக்காய்னா நுரையீரலுக்கு மிகச்சிறந்த மருந்து. அதை பற்றி ஒரு கண்டென்ட்ல பேசுகிறேன். அப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கம்பை உருண்டை பிடிச்சி அப்படி இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடலைப்பருப்பு சேர்க்குறேன், அது சேர்க்குறேன், எதுவுமே தேவையில்லை, இதுவே போதுமானது. இந்த உருண்டைய மாலை வேளையில் மத்தியானம் கம்மஞ்சோறு,
மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் என்ன நமக்கு இந்த கம்பு உருண்டை எவ்வளோனா திங்கலாம், அப்படி இருக்கும் அது. அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 40 நாள் விடாமல் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. எழுச்சி மிகு ஆண்மகனாக, எழுச்சி மிகு பெண் வேங்கையாக நீங்கள் மாறுறீங்களோ இல்லைன்னு பாருங்க. ஆண் பெண் இருபாலருக்குன்னு சொல்ல, அது சுகர் இருந்தாலும் சரி, சுகர் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தெம்பூட்டப்படும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.